வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் அதே சமயத்தில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ் எழுதுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற 6 வேர்ப்ஸ் நாம் கற்றுக்கலாம் இந்த வீடியோவில். நம்பர் 1, டிட்டர்மைன். என்ன அர்த்தம்? உறுதியோடு முடிவு செய்தல். நல்லா கவனிங்க. ஸோ முடிவு செய்யறதுக்கு நம்ம டிசைடுன்னு ஒரு வேர்ப் ஆல்ரெடி நமக்கு தெரியும். வேரஸ் டிட்டர்மின் அப்படின்னா உறுதியோட முடிவு செய்யறதுன்னு அர்த்தம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவரு உறுதியோட முடிவு பண்ணியிருக்கிறாரு. He has determined to find the real reason. Number 2, compete. காம்பீட்னா என்ன? போட்டி போடுறது. நல்லா கவனிங்க. காம்படிஷன்னா போட்டி. நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்? போட்டி போடுறதுக்கு காம்படிட்னு சொல்றோம். இட் இஸ் ராங். போட்டி போடுறதுக்கு என்ன வேர்பு? காம்பீட். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள், விலை விஷயத்துல பிரைஸ்ல நம்மளால அவங்க கூட போட்டி போட முடியாது. we can't compete with them on price. we can't compete with them on price. Number 3, explode. என்ன அர்த்தம்? ஆராய்ஞ்சு பாருன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த ஆராய்ஞ்சு பாருன்னு அர்த்தம். இதுவே ஆராய்ச்சி செய்யினா ரிசர்ச். இன்னொரு வேர்ப் இருக்கே, என்னது இது? எக்ஸ்ப்ளோர்டு அப்படின்னா வெடிக்கிறது. ஆனா இப்ப நாம பார்க்க போற வேர்ப் எக்ஸ்ப்ளோர். என்ன அர்த்தம்? ஆராய்ஞ்சு பார்க்கிறது. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், நாம திறந்த மனசோட எல்லா வாய்ப்புகளையும் ஆராய்ந்து பார்க்கணும். we should explore all the possibilities open-mindedly. we should explore all the possibilities open-mindedly. நல்லா கவனிங்க. open-mindedly இந்த adverbுக்கு திறந்த மனசோட அர்த்தம். நம்பர் 4, anticipate. என்ன அர்த்தம்? எதிர்பார்க்கறது. இப்ப தமிழ்ல எதிர்பார்க்கறதுன்னு சொல்லுவோமோ, அதை தான் இங்கிலீஷ்ல ஆன்டிசிபேட்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அடுத்த வருடம் விற்பனை உயரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். we anticipate that sales will rise next year. we anticipate that sales will rise next year. Number 5, demand. இந்த டிமாண்ட் நம்ம என்ன ஞாபகத்துக்கு வரும்? தட்டுப்பாடு நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த டிமாண்ட வேர்பா பயன்படுத்தினா உரிமையோடு கேள்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. தமிழ்ல உரிமையோடு ஒரு விஷயத்தை கேளுன்னு சொல்லுவோமோ, அதை தான் இங்கிலீஷ்ல டிமாண்ட்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், இந்த ரிப்பேரா போன அந்த வாட்சுக்கு ரீஃபண்டை கொடுங்கன்னு அந்த கஸ்டமர் உரிமையோட கேட்டாரு. the customer demanded a refund for the faulty watch. the customer demanded a refund for the faulty watch. so இந்த லெசனோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். என்ன வேர்பு கத்துக்க போறோம்? ஷெட். ஷெட்னு ஒண்ணு என்ன ஞாபகத்துக்கு வருது? கொட்டகை. இதுதான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஷெட்டுக்கு இன்னொரு அர்த்தம் என்னது? திரவ வகையில சிந்தறதுன்னு அர்த்தம். சொல்லும் ஒன்னும் பால் சிந்தி போயிடுது. ஸோ திரவ வகையில சிந்தறத ஷெட்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், நீலி கண்ணீர் வடிக்காத. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல சோகமா இருக்கிற மாதிரி, வருத்தமா இருக்கிற மாதிரி பாசாக்கு பண்றது அல்லது நடிக்கிறது. ஸோ நீலி கண்ணீர் வடிக்காத. எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? டோன்ட் ஷெட் crocodile tears. don't shed crocodile tears. my dear viewers, useful 6 verbs. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.